ஏன்னா எங்க அத்தையை படிக்க வைக்க முடியல. ஆனா இப்ப இந்த ஸ்கூல்ல வந்து ஒரு தினமும் ஒரு ஸ்கூலுக்கு போறாரு. எப்படி உன்னால அலைய முடியுதுன்னு நான் ஃபர்ஸ்ட் அதான் கேட்டேன். அமெரிக்காவுக்கு நிகரா இருக்கு தமிழ்நாட்டுலன்னு சொல்றாங்கன்னா அது மிக முக்கியமான காரணம் அரசு பள்ளிகளா தான் இருந்துட்டு இருக்கு. கல்வியும் ஒழுக்கம் இந்த ரெண்டை மட்டும் பிடிச்சிக்கிட்டே வாழ்ந்திருக்காரு வாழ்க்கை பூரா. அதுல வாழ்ந்து அவர் சாதிச்சதுனாலதான் இன்னைக்கு நாங்கெல்லாம் இந்த இடத்துல நிக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? அமைச்சர் அவர்களுக்கு, திரு வேலுச்சாமி அவர்களுக்கு, திரு வேலுமணி அவர்களுக்கு, விழா குழுவிற்கு, பெரியவங்க மேடைகளுக்கு பெரியவங்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு, காவல்துறையினருக்கு, மாணவர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நான் சூலூருக்கு வந்தது வந்து எங்க அத்தை ஊருக்கு வந்துதான் பழக்கம். முதல் தடவையா சூலூர்ல ஒரு மேடையில ஏறி நான் பேசுறேன்னு நினைக்கிறேன். அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு பெருமையா இருக்கு. நம்ம சூலூருக்கு 5000 வருஷம் வரலாறு இருக்குங்கிறதும் இந்த பள்ளிக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய வரலாறு இருக்குங்கிறது தெரியும் போது இந்த இடத்துல நிக்கிறதுக்கும் இந்த விழால கலந்துக்கிறதுக்கும் அவ்வளவு பெருமையா இருக்கு. இது அரசு பள்ளின்னு சொல்லிட்டே இருக்காங்க. பட் நான் யோசிச்சு பார்த்தா எங்க அப்பா இந்த ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காரு. எங்க அப்பா படிச்சுட்டு இந்த ஊர் விட்டு வெளியில போறோம்னு அநேகமா நானும் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சிருப்பேன். எங்க அண்ணன் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சிருப்பாரு. நானும் அநேகமா இந்த விழால அலுமினியா நானும் உட்கார்ந்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அவரு ஒரு சின்ன ஊர்ல ஒரு வயசுல அப்பாவை இழந்துட்டு இந்த ஊர்ல இருந்து படிக்கணும்னு சொல்லி வெளியூர் போய் கல்வியும் ஒழுக்கம் இந்த ரெண்டை மட்டும் பிடிச்சிக்கிட்டே வாழ்ந்திருக்காரு வாழ்க்கை பூரா. அதுல வாழ்ந்து அவர் சாதிச்சதுனாலதான் இன்னைக்கு நாங்கெல்லாம் இந்த இடத்துல நிக்கிறோம். அதனால நீங்க இருக்கீங்கன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் ஏதோ சின்ன ஊர்ல பிறந்துட்டோம், எங்க அப்பா பெரிய பணக்காரன் இல்ல அப்படிலாம் எதுவுமே நினைக்க தேவையில்லை. இங்க இருந்து போனவங்க, நானும் வெளிநாடு போகும்போதெல்லாம் பார்த்திருக்கேன். தம்பி நானும் சூலூர்ல உங்க அப்பா ஸ்கூல்ல தான் படிச்சேன்னு சொன்ன பெரிய பெரிய ஆட்கள் நான் சந்திச்சிருக்கேன். சோ வேலுமணி சார் சொன்னார் இல்லையா, உங்களால எதுவும் முடியும், நீங்க எதை வேணாலும் சாதிக்க முடியும். இன்னைக்கு வந்து தமிழ்நாடு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட 65 லட்சம் குழந்தைகள் வந்து அரசு பள்ளியில தான் படிக்கிறாங்க. மிச்சம் ஒரு 40 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அவங்க எல்லாரும் தனியார் பள்ளியில படிக்கிறாங்க. ஸோ முக்கால்வாசி கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு ஒரே நம்பிக்கை வந்து கல்வினா அது அரசு பள்ளிகள் தான். அந்த வகையில அரசு பள்ளிகள் வந்து மிக சிறப்பா இயங்கிட்டு இருக்கு. அகரம்ல இருக்கிற பசங்க ஒவ்வொருத்தரும் அரசு பள்ளியில படிச்ச வந்த மாணவர்கள் தான் அகரம்ல படிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே முதல் தலைமுறை மாணவர்கள். அவங்க வந்து சொல்றது அவ்வளோ அன்பா அவங்க ஸ்கூலை பத்தியும் அவங்க ஆசிரியர்கள் பத்தியும் சொல்லும் போது அவ்வளவு நெகிழ்ச்சியா இருக்கும் கேட்கறதுக்கு. இந்த மாதிரியான ஒரு அன்பான ஒரு சூழல் நம்ம அரசு பள்ளிகள்ல இருக்கு. அரசு பள்ளிகள்ல இருக்கிற ஆசிரியர்களை வந்து அரசு ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. தனியார் பள்ளிகளை விட நம்ம அரசு வந்து நம்ம ஆசிரியர்களுக்கு நல்ல சம்பளம் கொடுத்து ரொம்ப நல்லா வச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாணவர்கள் மேல செலுத்துற அக்கறை நமக்கு தெரியும். ஒவ்வொரு வாட்டி அகரம்க்கு ரெக்கமெண்டேஷன் வரும்போது அங்க இருக்கிற பிரின்சிபலும் அங்க இருக்கிற வாத்தியார்களும் அவங்க குழந்தைகளுக்கு வந்து அவ்வளவு பாசமா சொல்லி அனுப்பும்போது அரசு பள்ளிகள் ரொம்ப ஆரோக்கியமா இயங்கிட்டு இருக்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியுது. நிறைய விமர்சனங்கள் வச்சாலும் இன்னும் அரசு பள்ளிகள் தான் நம்ம தமிழ்நாட்டுடைய பெரிய ஒரு வளர்ச்சிக்கும், நம்ம ஒரு ஜிடிபி ஹையா இருக்கு, ஒரு தனி மனிதனுடைய ஒரு மிடில் கிளாஸ் உடைய வாழ்வாதாரம் உயர்வா இருக்கு, அமெரிக்காவுக்கு நிகரா இருக்கு தமிழ்நாட்டுன்னு சொல்றாங்கன்னா அது மிக முக்கியமான காரணம் அரசு பள்ளிகளா தான் இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு தருணத்துல நமக்கு ஒரு மிக அருமையான ஒரு அமைச்சர் இருக்காரு. தினமும் ஒரு ஸ்கூலுக்கு போறாரு. எப்படி உன்னால அலைய முடியுதுன்னு நான் ஃபர்ஸ்ட் அதான் கேட்டேன். இவ்வளவு ஆர்வமா ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் போய் இது நம்ம ஸ்கூலு, நம்ம பசங்க நல்லா இருக்கணும்னு அக்கறை எடுத்து இன்னைக்கு சொன்னாங்க இல்லையா, இங்க இவ்வளவு பெரிய கட்டடம் உருவாக போகுது, கிட்டத்தட்ட 3 கோடிக்கு மேல வந்து நிதி ஒதுக்கி இங்க நடத்துதுன்னா அப்ப எந்த அளவுக்கு ஒவ்வொரு ஸ்கூலை பத்தியும் தெரிஞ்சுக்கிறாங்க, எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஒரு நூலகம் அமைச்சு கொடுக்கறது, அப்படி வந்து நம்ம குழந்தைகளுக்காக தொடர்ந்து பணியாற்ற ஒரு அமைச்சர் கிடைச்சிருக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் நான் நினைக்கிறேன். அவருக்கு முதல்ல நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். பள்ளியில் இருக்கிற இந்த ஆடிட்டோரியம் பாக்குறேன், இங்க இருக்கிற இவ்வளவு பெரிய பிளே கிரவுண்ட் பாக்குறேன். இன்னைக்கு வர ஸ்கூல்ஸ்ல, பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் வந்து ஒரு மாதிரி பிளே கிரவுண்ட்ஸே இல்ல, இவ்வளவு பெரிய பிளே கிரவுண்ட் இருக்கு, அதை சீரமைச்சிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது ஸ்போர்ட்ஸ் மிக பெருசா வளர போகுதுன்னு தெரியுது. ஸோ எங்க சார்பில் நான் சொல்ல நினைக்கிறது, அகரம் எப்பவும் இந்த பள்ளியோட துணை நிற்கும் நான் நிச்சயமா உறுதி கொடுக்குறேன். இங்க இருக்கிற மாணவர்கள் தயங்காம நல்லா படிக்கிற மாணவர்கள் அகரம் தொடர்பு கொள்ளணும்னு கேட்டுக்கிறேன்.
இங்க வந்து ஒவ்வொருத்தரா வந்து குடை வழங்கிட்டே இருக்காங்க, ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டே இருக்கு. அந்த வகையில என்னோட பங்கும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா அந்த ஸ்கூலுக்கு நான் முதல்ல நடந்து வரும்போது இங்கதான் அப்பா நடந்து போயிருப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா எங்க அத்தையை படிக்க வைக்க முடியல. ஆனா இப்ப இந்த ஸ்கூல்ல வந்து ஒரு மகளிர் கல்வி நிலையம் இருக்கு, அங்க பள்ளி இருக்கு, அங்க எல்லா பெண்களும் அங்க படிக்க முடியும்னு தெரியுது. ஸோ என்னோட சார்பா ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நன்றி, மிக்க நன்றி. என்னை அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி.